இட்ஸ் Thursday மார்னிங். லாஸ்ட் டைம் நான் வந்து ஃபில்டர் காஃபி போடும்போது தப்பான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த டைம் நான் கரெக்டாகவே பண்ணியிருந்தேன். பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் வச்சு தான் தண்ணி ஊற்றியிருந்தேன். பட் இருந்தாலும் கலர் ஓகேவா தான் வருது. ரொம்ப டார்க்காக இல்லை. மைட் பி வேறு ஏதாவது பவுடர் ட்ரை பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். குழம்புக்கு வந்து நான் காராமணி ஊற வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு ஒரு திக்காக காரக்குழம்பு வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் வந்தது. நல்லா சுண்டை வச்சு வதக்கினதுக்கப்புறம் நல்லா திக்கான பேஸ்ட்டாக இருந்தது. இதில் கொஞ்சம் கருவாடு ஆட் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே கருவாட்டு குழம்பு சாப்பிடுவாங்க. நான் மட்டும் சாப்பிட மாட்டேன். ஏனோ தெரியாது, எனக்கு பிடிக்காது. பட் இப்போலாம் எனக்கும் ஏதோ அந்த கருவாட்டு குழம்பு சாப்பிடணுன்ற ஒரு ஃபீல். இப்போ நான் செஞ்ச அந்த குழம்புல நான் கருவாடு, இந்த சின்ன நெத்திலி கருவாடு போட்டிருந்தேன்னா டேஸ்ட் ரெண்டுமே நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இந்த குழம்பு செஞ்சேன்னா கண்டிப்பாக நெத்திலி கருவாடை வச்சு ட்ரை பண்ணுவேன். எனக்கு அதில் பொரியல் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். அது கிறிஸ்பியாக இருக்கும். அது சாம்பார் கூட வச்சோன்னா தான் டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். இந்த டைம் சூப்பராக ஒரு காரக்குழம்பு வச்சதில் எனக்கே ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது.